ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு, 2025 எப்படி இருக்கு? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி எப்படி இருக்கு? பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய தாயார் விஷயத்துல கவனமா முதல் விஷயம். ஏற்கனவே தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில இடம் மாற்றங்கள் வந்தது. இந்த இடம் மாற்றத்தினாலையும் அந்த அளவுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடையாது. நிறைய கஷ்டமான விஷயங்களை எல்லாம் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. நிறைய விஷயங்கள் தடங்களாகி நடந்துருக்கு. அதுலேயும் முக்கியமாக வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது போராட நட்சத்திரம் தனுசுரா. ரொம்ப கவனமாக இருக்கும். போராட நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போராட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், ஆண் தந்ததி குழந்தை பாக்கியம்லாம் அதிகம் உண்டு. இப்போ நன்னா இருப்பாங்க, அமோகமாக இருப்பாங்க. உங்களுடைய தாயாருக்கு மன உளைச்சல், மன தங்கடங்கள், தாயாருக்கு மன கவலைகள் அதிகமாக இருக்காங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கீங்க, உங்களுக்கு போராட நட்சத்திரம், தாயாருக்கு மன கவலைகள் அதிகமாக. குழந்தை எப்படியா படித்துடுவானா, நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருப்பீங்க, பையன் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வரணும், பையன் நல்லபடியாக செட்டில் ஆகணும், அவங்க கல்யாணம் ஆகணும். இந்த மாதிரி தாயாருக்கு நிறைய மன உளைச்சல், மன சங்கடங்கள் தாயாருக்கு அதீதமாக இருக்கும். வீட்டு பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக 2025 நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் சில விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும். ஸோ இனிமேல் இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஓரளவு நல்ல நற்பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லா இருக்கும். நல்ல புதிய திட்டங்கள், அந்நிய தேசத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லா அமோகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். மாணவிகளுக்கும் அதே போல சாதகமாக இருக்கும். உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் நீங்கள் விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு விடாமுயற்சி நிறையா இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லதும் கெட்டது அப்டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சௌரியமாக சில விஷயங்களை பண்ணிக்கோங்க. எனக்கு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, வேலையிலேருந்து வரீங்க, அழைத்தா உங்களுக்கு சௌரியமாக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. இந்த சாதனைகள் அனைத்தும் நல்ல ஓரளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் உங்களால் சாதிக்க முடியும், சில விஷயங்கள்லாம் உங்களால் செஞ்சு சமாளிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு, விடாமுயற்சி, நல்ல திட்டங்கள் அத்தனையும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் நீங்கும். அதே போல் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வரும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட, வாகனம் சம்மந்தப்பட்ட புதிய வாகனங்கள்லாம் வாங்குறது, செய்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாறுக்காறு பிராணி, நாய் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுல தான் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. நாய் பொழைச்சிட்டு வருது, கடிக்க வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கெட்ட கனவுகள் நிறையா வரும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர் பதவி போன்றவற்றை பெற முடியும். உயர்ந்த பதவி, வேலையில் இருக்கீங்க, தனியார் நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, ஓரளவு பதவி உயர்வு அப்படிங்கிறது வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மனசுக்கு திருப்தியாக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே கூடி வரும். அதே போல் நிதி விஷயங்கள், பண விஷயங்கள் சராசரியை விட ஓரளவுக்கு நல்ல ஒரு முடிவுகளை தரலாம்.
அதே போல் செல்வத்தை பணம் சம்பாதிக்கிறதை எப்படி வச்சுக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதுக்காக மருந்து கடையே வச்சிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஒரு மருந்து கடையே வச்சிடலாம், அந்த அளவுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும். சிந்திச்சு செயல்படவும், நல்ல வருமானத்தை பெற முயற்சிப்போம். சில கிரகங்களை பார்த்து எது பலவீனமாக இருக்குது, எது பலமாக இருக்குன்னு பார்த்து புதிய தொழில் நுட்ப விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான விஷயங்களை அறவே பேசாதுங்க. சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி, உங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அதே போல் அது சொத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும்லாம் நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. பெண்களால் பிரச்சனை உண்டு. ஒரு ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்ணாலெல்லாம் பிரச்சனை, கவனமாக இருக்கும். அவங்க தான் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாங்க, கவனமாக இருக்கு. அதே போல் சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரிவினை வருது அப்படின்னு சொன்னால் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு கம்முன்னு இருப்பாங்க. இது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிய கடனை உருவாக்கிக்காதீங்க, நஷ்டப்படுத்திக்காதீங்க, கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை சிறப்பாக வைக்க முடியும். திருமண வாழ்க்கை, எதிர்பார்த்திருந்த திருமண வாழ்க்கை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கைகூடி வரும். அதே போல் குருவின் அனுகூலம் கிட்டத்தட்ட முழுமையாக இருக்கும். சில விஷயங்கள் முழுமையாக இருக்கும், சில விஷயங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்தியை ஏற்படுத்தாது. ஓரளவுக்கு அடுத்தடுத்து ஜூன் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நகையெல்லாம் வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அடமானத்தில் இருக்குது, வீடு அடமானத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதே போல் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடு நிலம் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடு பண்ணுங்க. புதுசாக ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வாங்குறீங்கன்னு அதில் கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு உங்கள் வேலையில் இருங்க. அதாவது இந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய, எதிர்பாராத விபத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூடியமான வரையில் வாராகி அம்மன் வழிபாடு உங்கள் ஜாதகப்படி நிறைய பண்ணு. எவ்வளோக்குள்ள வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ஜாதகப்படி நல்லது. அதே போல் டைம் கிடத்துது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேரம் இருக்குது, என்னால் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் சுதர்சன ஹோமம் வீட்டில் பண்ணினா உங்களுக்கு நல்லது. ஆயுள் ஹோமம் வீட்டில் பண்ணியிருந்தா உங்களுக்கு நல்லது. இப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் உண்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பித்ருக்களால் சில விஷயங்கள், நற்கதி துர்கதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது அதே போல் பார்த்தீங்க இந்த பண்ணால் அந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ ஏதாவது ஒரு அமாவாசை வரும்போது மனதார ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். கூடியமான வரைக்கும் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது சொல்லுங்க. நிறைய அம்பாளுக்கு 9 தீபம் ஏற்றுங்க. தோராத வட்ட, முக்கோண சட்கோண, சுலங்கு வட்ட, ஈராறு எதிரிட்டு ரீங்காரம் உள்ளிட்ட அதனடுவே ஆராதனைத்தை அர்ச்சித்து பூஜித்து அடிபணிந்தால் வாராய்க்கு வல்லலே வாலே வாராஷி இந்த ஸ்லோகத்தை